ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான பிஸ்கெட் ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒரு வயசு குழந்தையா இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு கடையில் வாங்கி தராமல் இந்த மாதிரி பிஸ்கெட் வந்து செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக அவங்களும் விருப்பமாக சாப்பிடுவாங்க. ஓகே, வாங்க பிஸ்கெட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து 1 கப் கோதுமை மாவு வந்து எடுத்துருக்கேன். அது கூடயே நான் வந்து சீரகம் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன் 1 ஸ்பூனு. ஏன்னா சீரக ஃப்ளேவர் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் சீரகம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு சக்கரை இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். எதுக்காகனா அது தூசுலாம் இருக்கும், அதுக்காக தான் வந்து நம்ம கரைச்சி அதை ஃபில்ட்ரு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதில் மிக்ஸ் பண்ணி இந்த பதம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் மாதிரி நம்ம வந்து உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நான் வந்து குட் டே பிஸ்கெட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஷேப்பில் வந்து போட்டு எடுத்துக்கினேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் பிஸ்கெட் வந்து தீஞ்சிடாமல் இருக்கும். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் நம்ம நல்லா திருப்பி போட்டு எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி மாறி மாறி திருப்பி போட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா பிஸ்கெட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் எடுத்து உடச்சி பாருங்கள், ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சா மறக்காமல்